கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் சாய்நாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பூர்வ ஜென்ம பந்தம் இருந்தால் மட்டுமே, பாபா தெளிவாக சொல்கிறார் பாருங்களேன், பூர்வ ஜென்ம பந்தம் இருந்தால் மட்டுமே நீங்கள் என்னை அணுக முடியுங்கிறார் பாபா. அதுதான் உண்மைங்கிறார் பாபா இல்லையா. நம்மளாம் எவ்வளோ கொடுத்து வைத்தவர்கள் இல்லையா. அவரை வணங்குகிறோம் என்றாலே அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது என்ற அர்த்தங்கிறதை பாபா பிரமாதமாக புரிய வைக்கிறார். அந்த சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசீர்வாதம் பெற்ற 3 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அந்த 3 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலேசியாவை சேர்ந்த சகோதரி ஜெயந்தி அவர்களுக்கு திடீர்னு நெஞ்சில் ஒரு வலி வருது. சகோதரிக்கு மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். இசிஜி அப்நார்மல், எக்கோவில் ப்ராப்ளம் இருக்குது. மருத்துவர்கள் அட்மிட் பண்ணுறாங்க. மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார், சகோதரி தொடர்ந்து சொன்ன மந்திரம் என்ன, அதெல்லாம் நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சகோதரர் நிரோஷ் அவர்கள் பிரமாதமான அற்புதம். நம்ம அடிக்கடி நம்ம சேனலில் சொல்லிகிட்டு இருக்கோம், வெளிநாட்டில் லைசன்ஸ் வாங்குறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லைன்னு சொல்லிட்டு. சகோதரர் 2 முறை தோற்றுவிட்டார் அதில் தேர்வில். 3வது முறை போகலாமா வேண்டாமா, கோபுரம் டிவியின் மூலம் பாபா வழிகாட்டுகிறார், அற்புதமாக மந்திரத்தை கொடுக்கிறார். சகோதரருக்கு என்ன ஆசீர்வாதம் செய்தார், அந்த ஆசீர்வாதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம். அப்படின்னா 3வது அற்புதம் கரூரை சேர்ந்த சகோதரி சுகன்யா அவர்களுக்கு என்ன அற்புதங்க, அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். அதாவது எந்த கஷ்டங்கள் வந்தாலும் உன் கர்மாவால் தான் பாபா சொல்லிக்கிட்டே இருப்பார். எந்த கர்மா உன்னை போட்டு வாட்டி வதக்கினாலும் நான் இருக்கிறேன், உன்னை காப்பாற்ற, உன் வாழ்வை ஒளிமயமாக்க நான் இருக்கிறேன். பாபா பிரமாதமாக நமக்கு இந்த அற்புதத்தின் மூலம் உணர்த்துகிறார். இந்த சகோதரிக்கு மட்டுமல்ல, இந்த அற்புதத்தின் மூலம் நம்ம அத்துணை பேருக்கும் உணர்த்துகிறார். எதற்கும் கலங்காதீர்கள், நான் இருக்கிறேன். அவர் தான் சொல்கிறார் இல்லையா, பூர்வ ஜென்ம பந்தம் இருந்தால் மட்டுமே நீ என்னை அணுக முடியுங்கிறார் இல்லையா. பாபாவை வணங்குகிறோம்னாலே அவர் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்குன்ற அர்த்தம். இப்படி பிரமாதமாக 3 அற்புதங்களை கொடுத்து நமக்கு சாய்நாதர் ஆசீர்வாதம் செய்கிறார். அந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும், நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி எல்லோருக்கும் இந்த நிகழ்ச்சியை சென்றடையும் போது இந்த நிகழ்ச்சியை எல்லோரும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகிறேன். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறது இந்த சாய்நாத ஸ்தவன மஞ்சரி. இந்த சாய்நாத ஸ்தவன மஞ்சரி வேணும்னா அட்ரஸ் அனுப்புங்க அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன். நம்ம சேனலில் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன் நான். சகோதரிகள், நான் சொன்னதும் தப்பு கிடையாது, நீங்கள் கேட்டுக்கிட்டதும் தப்பு கிடையாது. ஆனால் எனக்கு அனுப்பிச்சதில் தான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க. அண்ணா அட்ரஸ் மட்டும் தானே கேட்டாருன்னு சொல்லிட்டு வெறும் அட்ரஸ் மட்டும் அனுப்புகிறீங்க. அட்ரஸ் மட்டும் அனுப்பக்கூடாது, உங்கள் பேரோடு அனுப்ப வேண்டும் இல்லையா. நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன், பேர் இல்லாமல் அட்ரஸ் அனுப்பக்கூடாது. ஏன்னா யாருக்கு போய் சேரும் அந்த லெட்டர் இல்லையா. உங்களுக்கும் இல்லாமல் எனக்கும் இல்லாமல் அந்த காசும் வேஸ்ட்டு, அந்த புத்தகமும் எங்கேயோ போய் ரீச் ஆகிடுது, வேஸ்ட் ஆகிடுது. அதனால் தயவுசெய்து அட்ரஸ் அனுப்பும்போது தெளிவாக உங்களுடைய பெயர், உங்கள் வீட்டு இலக்கம், அதாவது நம்பர், தெரு பேர், அந்த ஊர் பேர், டிஸ்ட்ரிக்ட் பேர், பின்கோடு அவசியம், அடுத்து உங்கள் ஃபோன் நம்பர், இது அத்தனையும் எனக்கு அனுப்புறதுக்கு நீங்கள் பழகிக்குங்க. எல்லா சகோதரிகளும் இது ஃபார்மேட்டில் அனுப்பிச்சிங்கன்னா அற்புதமாக உங்களை வந்து அடையும் அந்த புத்தகம். இந்த செட்டு வேணுன்னா மட்டும்தான் நம்ம கோபுரம் டிவியில் ஒரு ஹேண்ட்லிங் சார்ஜ் கேட்பாங்க. ஓகேங்களா. வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். பிரமாதமான 3 அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். இந்த 3 அற்புதங்களின் மூலம் நமக்கு பல விஷயங்களை புரிய வைக்கிறார். நீ நினைத்தாலே போதும், நான் உன்முன் வந்து நிற்பேன் அப்படின்னு ஒரு பிரமாதமாக ஒரு புரிதலை நமக்கு கொடுக்க இருக்கிறார். அதான் சகோதரி ஜெயந்தியின் அற்புதம். மலேசியாவை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி, பாபாவின் தீவிரமான பக்தர். பாபானா உயிர் சகோதரிக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு இடது பக்கம் இந்த ஹார்ட், இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, ஹார்ட் இங்கே தானே இருக்குது இல்லையா, அந்த இடத்துல சகோதரிக்கு ஒரு வலி வருது. ஆனால் வலி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. நானும் எல்லாமும் கை வைத்தியம் பண்ணி பார்க்குறேன், அது குணமாகிற மாதிரி இல்லை. நேராக பாபாட்ட போய் நின்ட்டேன். பாபா, நான் இப்போ இருந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிப்பேன், நீங்கள் என் கூட வாங்க, என் கூடயே இருங்க, நான் இப்போ டாக்டர்கிட்ட போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி வீட்டிலிருந்து கிளம்பி மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். அங்கே மருத்துவமனையில் இசிஜி எடுக்கிறாங்க. இசிஜி அப்நார்மல்.
அந்த மருத்துவர் சொல்கிறார், அம்மா இசிஜி அப்நார்மலாக இருக்குது, நீங்கள் உடனே இம்மிடியேட் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு பாருங்கள், டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, உடனே கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. சகோதரிக்கு ஒரு பயம் வந்தது லைட்டாக. சகோதரி அந்த பயம் வந்தாலும் என் அப்பா என் கூட இருக்காருங்கிற தைரியம் ஒன்று சகோதரிக்கு அப்படியே பிரமாதமாக தாங்கி செல்கிறது சகோதரி. சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருக்காங்க சகோதரி. இப்போ அந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட போயாச்சு. டாக்டர் சொல்கிறாரு இசிஜி மட்டும் பத்தாது, எக்கோவும் எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னாரு. ரெண்டையுமே எடுத்தாங்க. டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார், ஆமாம் 100% இது ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, உங்களுடைய இதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது, நீங்கள் இம்மிடியட்டாக ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிடுங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, உடனே கிளம்புங்க நீங்கள் அப்படிங்கிறாரு. சகோதரிக்கு இப்போ வேர்த்து கொட்டிடுச்சு. ஐயோ என்னடா நமக்கு ஏதோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு போல் இருக்குது. நான் அப்பாவை தான் உடனே கூப்பிட்டேன், அப்பா நீங்கள் கூட வாங்க என் கூட, நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன், பெரிய ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன், நீங்கள் என் கூட வரீங்கன்றது எனக்கு காட்டுங்க. எனக்கு நம்ம எல்லோரும் அதான் சொல்கிறோம், பாபா கூட இருக்காருன்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் அவருடைய ஏதாவது ஒரு சைன் நம்ம கண்களில் தெரியும்னு ஆசைப்படுறோம். அது பெயராகவோ உருவமாகவோ சித்திரமாகவோ ஏதாவது ரூபத்தில் எங்களுக்கு காட்சி கொடுங்கன்னு நம்ம கேட்டுட்டே இருக்கோம் இல்லையா. அவர் அழகாக வந்துடுவார், சூப்பராக வந்துடுவார். சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறார்கள். பாபா என்னை காப்பாற்றுங்க, இந்த மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள், நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும், உங்களுடைய காட்சி வேண்டும்னு சகோதரி சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒரு பஸ்ஸு கிராஸ் ஆகுது. அந்த பஸ்ஸில் பாபான்னு பெருசாக எழுதியிருக்கு. அந்த பஸ்ஸோட பேர் தான் அது, வேறு ஏதோ ஆட் ஆகி பாபான்னு இருக்குது. ஆனால் சகோதரி கண்களில் பாபா மட்டும்தான் பட்டது, மிகப்பெரிய சைஸில் பாபா. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பாபா நன்றி பாபா, நன்றி பாபா, நீங்கள் கூட தான் வரீங்க, நீங்கள் எனக்கு மிக்க நன்றின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனாங்க. உடனே அட்மிட் பண்ணிட்டாங்க. அங்கே எல்லா டெஸ்ட் எடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. சகோதரி தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நான் ஜபிச்சு கொண்டே இருக்கேன்னா எனக்காக எங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 3 நாட்களை என்னை அப்சர்வ் பண்ணாங்க. எனக்கு தொடர்ந்து சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது, எனக்கு மருந்துகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. 3ஆவது நாள் அந்த பெரிய டாக்டர் வந்தார். அம்மா ஜெயந்தி, யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், உங்கள் ஹார்ட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்கள் ரிப்போர்ட்லாம் அப்படி தான் சொல்லிச்சு, ஆனால் இன்றைக்கி நாங்கள் ரிப்போர்ட் எடுக்கும்போது ஒன்றும் இல்லைன்னு வருது, நீங்கள் தைரியமாக வீட்டுக்கு போங்க, யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நாங்கள் சகோதரி கண்ணீரோடு பாபாவுக்கு நன்றி சொன்னார்கள் இல்லையா. இசிஜி அப்நார்மல், எக்கோ ப்ராப்ளம் இருக்குது, இவ்வளவும் சொல்லி தான் சகோதரி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் சாய்நாதர் கூடவே வந்தார். பாபாவின் மந்திரங்கள் சகோதரி சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இந்த மிகப்பெரிய இக்கட்டிலிருந்து அவரை காப்பாற்றி மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்தார் சாய்நாதர். இதை நமக்கு உணர்த்துகிறார். எந்த இக்கட்டாக இருந்தாலும் என்னை அழையுங்கள், நான் ஓடி வருவேன் அப்படிங்கிறது தான் சாய்நாதரோட விஷயமே. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவரை கூப்பிடணும், அவ்வளோதான். பாபா என் கூட வாங்க பாபா, என் கூட இருங்க பாபா, நமக்குள்ளே தான் இருக்கார். இருந்தாலும் அந்த ஃபிசிக்கலாக அவரை பார்க்கும்போது நமக்கு ஒரு தைரியம் வரும் இல்லையா, அது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். அது எந்த இக்கட்டாக இருந்தாலும் கூப்பிடுங்கள். பாருங்கள், அடுத்த அற்புதத்தில் சகோதரர் எதற்காக பாபாவை அழைத்தார், பாபா எப்படி கைட் பண்ணுறாரு பாருங்க அவரை இல்லைங்களா. வாங்க அந்த அற்புதத்தை தரிசனம் செய்வோம். இப்படி சகோதரிக்கு பிரமாதமான அற்புதம் செய்த பாபா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சகோதரர் நிரோஷ் அவர்களுக்கு அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதரர் லைசன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கார். வெளிநாட்டில் லைசன்ஸ் வாங்குறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லையா, ரொம்ப கஷ்டமாக. ஒரு எக்ஸாம் எழுதணும், அப்புறம் ப்ராக்டிக்கல் இருக்குது, அதெல்லாம் அட்டன் பண்ணணும், அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணணும், எந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணால் மட்டும்தான் லைசன்ஸ் கொடுப்பாங்களாம். இதெல்லாம் அங்கே கண்டிஷன். சகோதரருக்கு 2 முறை தோற்று விட்டார். எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டார், ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணியாச்சு. இந்த ட்ரையல் ஓட்டுவாங்க இல்லையா ப்ராக்டிக்கலாக, அதில் 2 முறை ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சகோதரர் ஃபெடப் ஆகிட்டார், இனிமேல் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். இருந்தாலும் லைசன்ஸ் ரொம்ப முக்கியம், வண்டி ஓடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி இன்றைக்கி நம்ம போகலாமா வேணாமா பாபாட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கொஸ்டினே பாபாட்ட கோரிக்கையாக வைக்கிறார். பாபா நான் இந்த 3வது முறை இந்த ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம கோபுரன் டிவியில் ஒரு நிகழ்ச்சி பாப்பாப்பாய் வருது. அந்த நிகழ்ச்சியில் காசி விஸ்வநாதரின் ஆசீர்வாதம் கிடைத்தது. அன்றைக்கி ஞானசாய் பாபா ஆலயத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி அப்படி தீபாராதனை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மலர் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார். நம்மளாம் அதை தரிசனம் பண்ணோம். அது பார்த்த உடனே சகோதரருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பாபா ஆசீர்வாதம் பண்ணிட்டார், நம்ம அப்ளை பண்ணுறோம். உடனே அப்ளை பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணிவிட்டு தொடர்ந்து இதற்காக சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுதினேன்னா ஓம் சாய்ராம் எழுதினேன். இது 2யுமே எழுதிக்கிட்டே வந்தேன். பாபாட்ட நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். பாபா நான் இப்போ டெஸ்ட் எடுக்க போகிறேன், நீங்கள் என் கூட வரணும்,
எனக்கு டேட் கொடுத்துட்டாங்க. 12 மணி, பகல் 12 மணி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்மளே டயத்தை ஃபிக்ஸ் பண்ணலாமா? ஸோ நான் 12 மணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நாளைக்கு நான் போகிறேன், நீங்கள் என் கூட வரணும் அப்படின்னு சொல்லும்போது சகோதரருக்கு ஒரு எபிசோடு பாப்பாப்பாய் வருது. யூடியூப்பில் வேறு ஏதோ சேனலோட எபிசோடு வருது. அதில் ஒரு மந்திரத்தை பாபா உணர்த்துகிறார். வெற்றிகள் கிடைக்க அப்படி தான் சேனலில் சொல்கிறாங்க. அது என்ன மந்திரம்னு கேட்டிங்கன்னா, ஓம் ஸ்ரீ சாயி ரக்ஷாய சரணம் தேவா அப்படின்னு ஒரு மந்திரம் அற்புதமாக ஸ்க்ரீனில் வருது. சகோதரருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏதோ பாபா ஒரு அற்புதமாக வழிகாட்டுகிறார், இந்த மந்திரத்தை நம்ம கெட்டியாக பிடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் சொல்லிக்கிட்டே இருக்கார். அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கார். ஓம் ஸ்ரீ சாயி ரக்ஷாய சரணம் தேவா சொல்லிக்கிட்டே இருக்கார். ஒரு அற்புதமான மந்திரம். சகோதரருக்கு கிடைத்த ஒரு மகிழ்ச்சி அவருக்கு பிரமாதமாக. அடுத்த நாள் காலையில் கிளம்பும்போது பாபாட்ட வந்தார். பாபா, நான் இப்போ டெஸ்ட்டுக்கு போகிறேன், 12 மணிக்கு தான் டெஸ்ட். எனக்கு நான் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் தான் எனக்கு பதிலாக ஓட்டணும் காரை, நான் ஓட்ட மாட்டேன். ஏன்னா நான் ஓட்டி 2 வாட்டி ஃபெயில் ஆகிட்டேன். நீங்கள் வரீங்க என் கூட, நீங்கள் தான் ஓட்டுறீங்க, எனக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் கிளம்புறாரு. சகோதரருக்கு வழியெல்லாம் எந்த எண்ணம்னா, பாபா நீங்கள் கூட வரீங்களா அப்படின்னு சகோதரர் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பில்டிங்கில் சாயின்னு பெரிய லெட்டர்ஸ். இவருக்கு என்ன ஆச்சரியம்னா, பக்கத்தில் லெட்டர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் இவர் கண்ணுக்கு தெரியல. SAI மட்டும்தான் தெரியுது. என்னடா அது ஆஸ்திரேலியாவில் சாயின்னு போட்டிருக்கேன், என்னதுன்னு நல்லா கவனித்து பார்க்குறாரு. அது செயின்ட் ஹவுஸ், அது அந்த சர்ச் ஃபாதர்லாம் தங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த வீடு அது. ஆனால் சகோதரர் கண்களில் இந்த சாய் மட்டும்தான் பட்டது. போன செக்மெண்ட்டில் சகோதரிக்கு எப்படி அந்த பஸ்ஸின் பேர் பாபாங்கிற பேர் மட்டும் பளிச்சுன்னு தெரிஞ்சதோ, அதே போல் இங்கே சாய்ங்கிற பேர் மட்டும் சகோதரருக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சது. சகோதரர் மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க. கூட வரீங்க பாபா, வாங்க பாபா அப்படின்னு சொன்னார். நேராக போயாச்சு. டெஸ்ட்டுக்கு ஏறி உட்காந்தாச்சு காரில். டெஸ்ட்டுக்கு ஏறி உட்கார்ந்தோடனே இந்த மந்திரத்தை சொல்கிறார். ஓம் ஸ்ரீ சாயி ரக்ஷாய சரணம் தேவா சொல்லிக்கிட்டே இருக்கார். பாபா, இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீங்கள் தான் கார் ஓட்டணும், நான் தெளிவாக சொல்லிட்டேன், நான் ஓட்ட மாட்டேன் அப்படின்ட்டார். அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொன்னார், சார் காரை ரிவர்ஸ் எடுங்கன்னார். ரிவர்ஸ் எடுத்தார். வெரி குட், பர்ஃபெக்ட் அப்படின்னாரு. இப்போ அடுத்து என்ன செய்யணும் தெரியலையா உங்களுக்கு, இந்த 80 கிலோமீட்டர் ஸ்பீடு ஓட்டக்கூடிய அந்த காரில் அந்த ரோட்டில் போகிறோம். அந்த மெயின் ரோட்லேருந்து சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு திருப்பி நீங்கள் மெயின் ரோடுக்கு வரணும், இதுதான் அவங்க டெஸ்ட் அப்படின்ட்டார். இவருக்கு வேத்து கொட்டிடுச்சு. இவருக்கு ஐயோ என்னடா அது இப்படி ஒரு டாஸ்க் கொடுத்துட்டார் நமக்கு. சரி நம்மளாக ஓட்ட போகிறோம், பாபா தானே ஓட்ட போகிறாரு. ஜம்முன்னு உட்காந்து வராரு. நேராக போகிறாரு. இந்த மெயின் ரோட்லேருந்து சர்வீஸ் ரோடை பார்க்குறாரு. அது ஹெவி டிராஃபிக்காக இருக்குது. நிறையா ரோடு இடையில கிராஸ் பண்ணுது. ஐயோ எப்படா போகிறோம் நம்ம அப்படின்னு திடீர்னு அடுத்த நினைவு, பாபா தானே ஓட்டுறாரு, நம்மளாக ஓட்டுறோன்னது. கரெக்டாக சர்வீஸ் ரோடுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த சைடு ரோட்டில் எல்லாத்துலேயும் சிக்னல் விழுந்து, ரெட் சிக்னல் விழுந்து எல்லா டிராஃபிக் க்ளோஸ் ஆகுது. இவர் மட்டும் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கார் ஃபாஸ்ட்டாக. 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணுமா. நேராக போகிறாரு. மெயின் ரோடு வந்துருச்சு. மேலே ஏறிட்டார். அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொன்னார், வெரி குட் டிரைவிங், நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாரு. இவர் கண்களில் கண்ணீரோடு சாய்நாதருக்கு நன்றி சொன்னார். பாபா, எனக்காக ஓட்டி என்னை பாஸ் பண்ணிட்டீங்க பாபா, ரொம்ப நன்றி பாபா அப்படின்னாரு. இதை முதல்ல நான் கோபுரம் டிவியில் சொல்லணும். நம்பிக்கையோடு பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டேன், எனக்கு வெற்றி கிடைத்தது. பாபாவை அழைத்தேன், பாபாவே ஓட்டி எனக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்தார். இதை நான் சொல்லணும் கோபுரம் டிவியில் அப்படின்னாரு. இந்த அற்புதம் எதற்காக பாபா சொல்ல வைக்கிறாருன்னு தெரியல. இன்னும் எத்தனை பேர் லைசன்ஸ்க்காக காத்திருக்கீங்கன்னு தெரியாது. உங்கள் அத்தனை பேருக்கும் சாய்நாதர் ஆசீர்வாதம் செய்வார். உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுப்பார். யாரும் கலங்காதீங்க, அற்புதமாக செய்து கொடுப்பார் சாய்நாதர். இப்படி 2 அற்புதங்களை அமர்க்கலப்படுத்திய சாய்நாதர் பாருங்கள். இப்போது நான் இந்த எபிசோடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது சிலோன்லேருந்து ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. இன்றைக்கி இலங்கை நமக்கெல்லாம் தெரியும், பயங்கரமான வெள்ளக்காடாக இருக்குது, நிறைய இடத்துல கரண்ட் இல்லை. நான் எத்தனையோ சகோதரிகளுக்கு ஃபோன் பண்ணுறேன், யாருக்குமே ரீச் ஆக மாட்டேங்குது. ஏன்னா எங்கேயுமே சார்ஜ் போட முடியாது, பேச முடியாது, எல்லா கனெக்ஷன் கட், அந்த மாதிரி பொசிஷனில் தான் இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் இலங்கையிலிருந்து சகோதரி கௌரி அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அண்ணா, பாபா ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழ்த்தினார்னா, முந்தானேத்துக்கு பாபா கிட்ட கேட்குறேன், பாபா இந்த மழையை நிப்பாட்டுங்கள் பாபா, எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது, என்ன நடக்கும்னு தெரியல. சகோதரி கண்டியில் இருக்காங்க, உங்கள் ஆசீர்வாதம் எங்கள் எல்லாருக்கும் வேணும். மெழுகுவத்தி ஏற்றி வச்சா உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நான் இப்போ சச்சரிதம் பிரிக்க போகிறேன், உங்கள் ஆன்சர் வேணும் பாபா அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி சச்சரிதத்தை பிரிக்கிறார்கள். அத்தியாயம் 11. அதில் என்ன நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா, பஞ்சபூதங்கள் பாபாவின் கண்ட்ரோலில் இருக்குங்கிற ஒரு அற்புதமான எபிசோடு அது. சகோதரி அதை படிக்கிறார்கள். அந்த எபிசோட்லேயே வரும் பாபா மழையை நிறுத்துவார் அற்புதமாக.
சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த மழை நிச்சயமாக நிற்கும் எங்கள் அப்பா சொல்லிட்டாருன்னாங்க. ஆனால் நான் அந்த சச்சரிதம் படித்த ஒரு 3 மணி நேரத்தில் மழை நின்றது. அடுத்த நாள் காலையில் கரண்ட்டு போட்டுட்டாங்க. இப்போ சார்ஜ் பண்ணிவிட்டு இதை உடனே உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சகோதரி இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. எனக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். நம்ம கேள்வி கேட்டால் சச்சரிதம் பதில் சொல்லும். நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா? அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எப்படி நிரூபிக்கிறார் பாருங்கள் சாய்நாதர். மழை நிற்கும்னா நிற்கும், நிச்சயமாக நிற்கும். அதுதான் சாய்நாதர். அவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த மக்கள் அத்துணை பேருக்கும் உதவிகள் கிடைக்கும். நாடு மறுபடியும் பிரமாதமாக பழையபடி செழிப்பாக இருக்கும். இதெல்லாம் சாய்நாதரோட ஆசீர்வாதத்தோடு அற்புதமாக நடக்கும். ஏன்னா நிறைய சாய்நாதர் ஆலயங்கள் இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அவிசாவிளை கும்பாபிஷேகத்துக்கு கூட நான் போயிருந்தேன் இல்லையா? ஸோ இப்படி பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் அங்கே வந்துக்கிட்டு இருக்குது. இப்படி நிறைய பாபாவின் ஆலயங்கள் ஸ்ரீலங்காவில் வந்துக்கிட்டு இருக்குது. நிச்சயமாக சாய்நாதரின் ஆசீர்வாதம் அங்கே பரிபூர்ணமாக அனைவருக்கும் உண்டு இல்லையா? இப்படி பிரமாதமாக 3 அற்புதங்களை நிகழ்த்தி அமர்க்கலப்படுத்திய சாய்நாதர் எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செய்ய சொல்லி எனக்கு ஒரு உணர்வை கொடுத்திருக்கிறார். நான் இது வரைக்கும் ஃப்ளைட்டில் தான் எல்லோரையும் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் ஷீரடிக்கு. முதன்முறையாக ட்ரெயினில் கூப்பிட்டு போகலான்னு ஒரு முயற்சி செய்து ஒரு 10 பக்தர்களை அழைத்து கொண்டு நான் ஷீரடி போயிட்டு வந்தேன். இப்போ ரீசெண்டாக ட்ரெயினில் போயிட்டு வந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிக்கிட்டே இருக்கேன். அந்த எங்கே போனோங்கிறத காமிச்சிக்கிட்டே இருக்கேன். அற்புதமான தரிசனம். நண்பர்கள்லாம் என்ன சொன்னாங்க, நீங்கள் ஃப்ளைட்டில் போய் இறங்கிட்டு பார்த்துட்டு வந்துடுவீங்க. இந்த ட்ரெயின் அதுவும் ரொம்ப மோசம். இந்த ட்ரெயின் 5 மணி நேரம் 6 மணி நேரம்லாம் லேட் ஆகும், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரில, இப்படிலாம் பயமுறுத்திட்டாங்க. நான் பாபாவை நம்பி தானே ஏறினேன் இல்லையா? சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிட்டு தான் ஏறி உட்காந்தேன். அற்புதமாக ரயிலில் மிரட்டி விட்டார் பாபா. 10:55க்கு ஷீரடி போகணும். 5 நிமிடங்கள் முன்னதாகவே அந்த ட்ரெயின் ரீச் ஆகுது ஷீரடி. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அதன் பிறகு ரூமுக்கு போனோம். துவாரகமாய் போயிட்டு சாவடி போயிட்டு அற்புதமாக எல்லா தரிசனமும் கல்பவருஷத்துலேருந்து எல்லா தரிசனமும் பார்த்தாச்சு. கண்டபா மந்திர் தரிசனம் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ சமாதி மந்திர் போனோம். நேர சமாதி மந்திர் போய் அங்கே உள்ளே போய் பாபாவை பார்த்தவுடன் அத்துணை பேர்களின் கண்களிலும் கண்ணீர். எல்லாரும் பாபாவை அற்புதமாக தரிசனம் செய்தோம். அத்துணை பேருக்கும் மலர் கொடுத்து ஆசீர்வாதம் செய்தார் சாய்நாதர். சாத்தூர்லேருந்து சகோதரிகள் ஒரு விஷயத்தை பாபாட்ட வச்சு வாங்கி கொடுங்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை நான் பாபாவின் பாதங்களில் வச்சு வாங்கிட்டு நான் திரும்பிட்டேன். அந்த ப்ரீஸ்ட் என்னை கூப்பிட்டு மலர் கொடுத்தார் என்னை. எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் எனக்கு. அப்புறம் அங்கேருந்து குருஸ்தான் வந்தோம். குருஸ்தான் சுற்றுறோம். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். 10 பேருக்கும் வேப்பிலை கிடைக்கிறது. நான் எத்தனை வாட்டி போயிட்டு இப்போ ரீசெண்டாக கும்பாபிஷேகம் போகும்போது தான் ஒரு வேப்பிலை கிடச்சிதுன்னு சொன்னேன். இந்த முறை 10 சகோதரிகளுக்கும் வேப்பிலை கிடைத்தது, எனக்கு கிடைக்கல. நான் நின்றுட்டுருக்கேன். சரி எல்லோரும் கிடச்சிருச்சு, அந்த சந்தோஷம் போதும் அப்படின்னு அவர் சகோதரிக்கு 2 வேப்பிலை கொடுத்துருக்காரு. ஆனால் எனக்கு 2 கிடச்சிது, நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்கன்னாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் பிரமாதமாக. அதன் பிறகு வெளியில் வந்து சின்ன சின்ன பர்ச்சேஸ்லாம் இருந்து அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க இரவு ஆரத்தி போயிட்டு வந்தாங்க. எல்லோரும் 10 பேரும். எல்லாருக்கும் அற்புதமாக ஆசீர்வாதம் செய்தார் சாய்நாதர். நான் எப்போ ஷீரடி போனாலும் இரவு துவாரகமாய் போகிறது வழக்கம். இந்த முறையும் அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு இரவு 12 மணிக்கு துவாரகமாயில் போய் ஒரு மந்திரம் ஜெபம் செய்துவிட்டு தான் நாங்கள்லாம் வெளில வந்தோம். அடுத்த நாள் காலை மீண்டும் துவாரகமாய் போய் பாபாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு, பாபா நாங்கள் ஊருக்கு கிளம்புறோன்னு சொல்லிவிட்டு மகாலட்சுமி மந்திரில் வந்து அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு அதன் பிறகு டீ சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அந்த மெட்ராஸ் சுவாமி கேஃபில் போய் டீ சாப்பிட்றோம். பாபாவின் ஆசீர்வாதம் அங்கும் அமர்க்கலப்படுத்துகிறார். அன்றைக்கி அபிஷேக தீர்த்தம் பாபா மாமா எங்கள் எல்லோரும் கொடுத்தார். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணுறார் பாருங்கள் இல்லைங்களா? இந்த ஆசீர்வாதம்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய தெம்பை கொடுத்தது. இந்த டூர் இதோடு ஸ்டாப் பண்ணக்கூடாது, தொடர்ந்து ரயில்லையும் டூர் நம்ம கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி ஒரு டூர் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் வருவதற்கு ஆசைப்படுகிறேன்னு ஒரு மெசேஜ் மட்டும் கொடுங்க. உங்களுக்கு டீட்டெயில் நம்ம கோபுரம் டிவிலேருந்து அனுப்பி வைப்பாங்க. அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுன்னா நீங்கள் டூருக்கு வரலாம். நீங்கள் அற்புதமாக ரொம்ப சந்தோஷம். இன்று வியாழக்கிழமையாக இருப்பதனால் பாபாவின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கிறது. ஞானசாய் பாபாவின் துனி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். துனி பூஜை தரிசனம் முடிந்த பிறகு அந்த சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். நிறைய சகோதரர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்விக்கு இன்று சாய்நாதர் விடை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம், எங்கள் வாழ்வு இருளே தான் இருக்குமா, வெளிச்சம் கிடைக்காதா அப்படிலாம் நிறைய சகோதரிகள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. சகோதரி சுகன்யாவின் அற்புதத்தை நமக்கு அனுப்பி வைத்து அதற்கெல்லாம் விடை கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். அதை நம்ம தரிசனம் செய்திருக்கிறோம்.
வாங்க அற்புதமாக துனு பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம். சுக்லாம்பிரதனம் விஷ்ணம் ததிவரணம் சர்வஜம் பிரசன்னவதனம் தியாதேதோ சர்வகுணவடாந்தே அதிபுரோ தேவங்குணா சகலவிடேதனாஹம் சிரஷ்டாதாமஸ்யாமிருதமானாதாः கோபுரம் டிவி சர்வசாயி பக்தமஹாஜனானாம் சர்வேஷாம் சககுடும்பானாம் க்ஷேம தைரிய வித்யவிதய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவர்த்தேர்த்தமரோக திடகா திரகாசித்யர்த்தம் தன தானிய சக்ஷந்தான சகல சௌபாகியகாணித்திரதம் தேகாரோக்கியதா மனசந்தோஷ ஞான சாய்நாத பரிபூர்ண அனுகிரக பிரசாதாது கர்ம பித்ரு சாப பாப நிவர்த்தி பிராப்தியர்த்தம் வியாதி ரோக நிவாரண பிராப்தியர்த்தம் மனசங்கட மனக்லேச நிவர்த்தி பிராப்தியர்த்தம் மனசந்தோஷகர பிராப்தியர்த்தம் கர்ம வியாதி நிவர்த்தி பிராப்தியர்த்தம் வியாபார உத்தியோக தொழில் துவாரே அநேக கோடி லாபகர பிராப்தியர்த்தம் சகல தோஷ நிவாரண பிராப்தியர்த்தம் காரிய ஜெயகர பிராப்தியர்த்தம் ஞான சாய்நாத குரு பரிபூர்ண அனுகிரக பிரசாத பல சித்தியர்த்தம் சாய்நாத குருவே நமோ நமகா பாதாரவிந்ததோஹோ சதானா மத்திய கிரிஷ்யமஹ சிரடிவாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹே தன்னோ சாயி பிரஜோதயாத் சச்சிதானந்த சுரப சாய்நாத குருவே நமோ நமஹ ஓம் காம் அகண்ட சச்சிதானந்தாய நமஹ ஓம் அகில ஜீவவஸ்தலாஜ நமகாவும் அகில வஸ்திரஸ்தாராத நமஹ அக்பாராஞ்சபிவந்திதாஜ நமகாவும் அகிலாசேதான விட்டாய நமகாவும் அகில வேத சபரியாஜ நமகாவும் அகிலாண்ட ஸ்வரூபி பிண்டே பிண்டே விருஷ்டிதாஜ நமகாவும் அக்ரண்யாஜ நமஹ அகரிய பூம்னே நமகா கணித குணாத நமகாவும் அசோகசன் நிவர்த்தனே நமகாவும் அதிந்தமகிம்னே நமகாவும் அசலாய நமகாவும் அச்சுதாத நமகாவும் அஜாசத்ரவே நமகாவும் அஜானத விராதானாம் சமாத நமகாவும் அஜன்ம சிதிநாசகாஜ நமகாவும் அனிமாதி விபூஷிதாஜ நமகாவும் அத்யுன்யத துனீஜ்வாலாமாக்வைவ நிவர்த்தகாய நமகாவும் அத்யுல்வ நமகா சதக்திரேன அதீரதபஸ்தாய நமாதி நம்ர ஸ்வாபகாய நமகாவும் அன்னதான சதா நிட்டாத நமகாவும் அதீதி பூஷேது புகே நமகாவும் அத்ருஷ்ய லோக சஞ்சாரிணி நமகாவும் அத்ருஷ்ட பூர்வதரிஷ்டரே நமாத்பீதானந்த தத்வஞானாத நம அத்புதானந்த சக்ததே நமகா கர்மத்வம்சரே நமகா கர்ம கர்ம விசாரணாத நமகா கர்ம பீஜம் ஷியாம் கர்த்தரே நமகா கர்ம நிர்மூல சாமாத நமகா கர்ம வியாதி விபோகினே நமகா கர்ப்பபந்த விநாசகாத நமகா கமலீபகாரிணி நமகா கலா பிரத்யக்ஷ தெய்வதாத நமகா கலியுக வரதாத நமகா கல்யுத்த பவஞ்சனே நமகா கல்யாணந்த நாமினே நமகா கல்யாண குணபூஷணாத நமகா கர்த்தநாசகர ஔஷதாத நமகா வெங்கடேச ரமணாத நமகா அற்புதானந்திரே நமகா பிரபன்னார்த்திகராத நமகா சம்சார சர்வதுக்கட்ரேகராத நமகா திருத்ரும நமகா சர்வாந்தர்பகிசிதாத நமகா சர்வமங்கலகராத நமகா சர்வாபீஷ்ட பலப்பிரதாத நமகா சமரச சன்மார்க்க ஸ்தாபனாத நமகா சத்குரு சாயீநாத குருவே நமோ நமஹ அநேக கோடீம் பிரார்த்தனாந்தலிம் சமர்ப்பஜாமி. ஓம் மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்வாத மகாதேவாய தே நமோ நமஹ. திரியம்பகம் விஜாமகே சுகந்திம் புட்டிவர்தனம் உருவாருக பிவந்தனா மிருத்யோர் முக்ஷீய மாமிருதாத் தனம் தானியம் பசும் பகுபத்ரலாபம் சதசம்மஸ்தரம் தீர்க்கமாது தீர்க்காயுஷ்யமஸ்து. மகாராஜாய நமः. ஸ்ரீனிவாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹி தன்னோ சாயி பிரச்சோதயாத். சச்சிதானந்த சர்வ சாய்நாத குரவே நமோ நமः. பஞ்சமுக ஆகிய ஆராதன தீபம் தரிசதாமி. சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்க வளமுடன். அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். அற்புதமாக துனி பூஜையின் தரிசனம். இந்த அற்புதமான துனி பூஜைக்காக ஞான சாய் பாபாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, துனி பூஜை செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த சகோதரின் அற்புதத்தை தரிசனம் செய்திருக்கிறோம். பிரமாதமான அற்புதம். நான் இருளில் இருக்கிறேன், எனக்கு வெளிச்சமே கிடைக்காதா
எனக்கு ஆதரிக்க யாரும் இல்லையே, என்னை யார் ஆதரிப்பார்கள், இப்படியெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் நிறைய கேள்விகளுக்கு என்று விடை கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். எதற்கும் கலங்காதீர்கள், நான் இருக்கிறேன். பூர்வ ஜென்ம பந்தம் இருந்தால் மட்டுமே என்னை நீ அணுக முடியும்னு பாபா சொல்கிறார் இல்லையா? அதெல்லாம் நமக்கு எப்படி உணர்த்துகிறார் பாருங்கள். பிரமாதமான அற்புதம். சகோதரி சுகன்யாவின் அற்புதம். கரூரை சேர்ந்தவர்கள். சின்ன வயதிலிருந்தே பாபாவின் மீது ஒரு அதீத பற்று. எல்லாம் பாபா தான் எனக்கு அப்படிங்கிறாங்க சகோதரி. 22 வயதில் சகோதரி தலையில் ஒரு மிகப்பெரிய இடி விடுகிறது. தந்தை மறைகிறார். அந்த குடும்பமே அப்படி தனிமையாக்கப்படுகிறது. அப்புறம் உறவினர்கள்லாம் வற்புறுத்தலின் பேரில் சகோதரிக்கு திருமணம் நடைபெறுகிறது. ஆனால் அந்த 22 வயசில் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னா, குடும்பம் நல்லா போயிட்டு இருந்தது. தாய்மை பரிசிற்காக காத்திருந்தேன். சாய்நாதர் அந்த ஆசீர்வாதத்தையும் செய்தார். எனக்கு தாய்மை பரிசு கொடுத்தார். அற்புதமாக ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. சாய் என்று பெயர் வைத்தார் சகோதரி. அழகாக போயிட்டு இருந்தது. 24 இயர்ஸு. சகோதரிக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. கணவர் மறைந்தார் இல்லைங்களா? ஒரு பெண்ணுக்கு எல்லாமே 2 வருடத்தில் நடந்து முடிந்து விட்டது. தந்தை மறைந்த பின்பு ஒரு பாதுகாப்புக்கு ஒருத்தர் வராருன்னு நினச்சா இப்போ அவர் இல்லை. நானும் என் மகனும் தனிமையாக்கப்பட்டோம். என்ன பண்ண போகிறோன்னே எங்களுக்கு தெரியல. கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி தான் இருந்தது. ஒரு இருளான குகையில் மாட்டிக்கொண்டது போல் இருந்தது சகோதரி சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிறோன்னே தெரிலண்ணா எங்களுக்கு. நான் பாபா கூட அப்போ நினைக்கல. என்னமோ அவர் மேலே கோபம் எனக்கு. நான் என் மகனோடு தனிமையிலேயே இருந்தேன். ஒரு நாள் கனவில் சாய்நாதர் வந்தார். அவருடைய முகம் மட்டும் பெருசாக தெரியுது. அவர் எதுவுமே பேசலை. ஆனால் அந்த முகம், அந்த கருணை முகம் எனக்கு பல விஷயங்களை உணர்த்துகிறது. ஏன் என்னை நீ 1 வருஷமாக என்னை நினைக்கவே இல்லை? பாபா கேட்குறார், என்னை உணர்த்துகிறார். ஏன் என்னை நினைக்கலை? நான் இருக்கேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ பிரமாதமாக இருப்ப அப்படின்றதெல்லாம் எனக்கு உணர்த்துகிறார். எல்லாவற்றையும் நான் திடுக்கிட்டு கண் விழித்தேன். அப்போ தான் யோசிக்கிறேன், 1 வருஷமாக ஏன் நம்ம அப்பாவை கும்பிடல? எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். கேலண்டர் பார்க்குறேன், அன்றைக்கி வியாழக்கிழமை. இன்னிலேருந்து ஆரம்பிக்கிறோம், அப்பாவை கும்பிட்றோம், அப்பா நமக்கு வழி நடத்துவார், அது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னிலேருந்து நான் வியாழக்கிழமை பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பித்து அப்பாவை கும்பிட ஆரம்பித்தேன்னா அப்பா எனக்கு அற்புதமாக வழிகாட்டினார். நீ படி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து என்னை படிக்க வைத்தார். நான் எல்லா எக்ஸாம் எழுத ஆரம்பித்தேன். அப்போ தான் அந்த கொடிய நோய் கிருமியின் தொற்று உலகெங்கும் ஆட்டி படைத்தது. அங்கும் ஒரு முட்டுக்கட்டை விழுந்தது. நான் அப்பாட்ட போய் கேட்டேன், என்னப்பா எனக்கு திருப்பி மீண்டும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது என்ன? அப்பா நீ எதற்கும் கவலைப்படாதே அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்தார். என்னை பாதுகாத்து வந்தது எங்கள் அப்பா சாய்நாதர், எங்கள் அம்மா, எங்கள் அக்கா 3 பேரும் எனக்கு ஆதரவு கொடுத்தார்கள். எங்கள் அம்மாவும் அக்காவும் என் குழந்தையை பார்த்து கொண்டார்கள். நான் படிக்கிற வேலையை மட்டும்தான் பண்ணேன். படிப்பேன், எக்ஸாம் எழுதுவேன், படிப்பேன், எக்ஸாம் எழுதுவேன். எனக்கு மிகப்பெரிய ஆசை நான் கவர்மெண்ட்டில் வேலைக்கு சேரணும்னு சொல்லிவிட்டு பாபாவின் ஆசீர்வாதத்தோடு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறேன். பாபாவை தான் நான் வேண்டிக்கிட்டு போகிறேன். அற்புதமாக பாஸ் செய்தேன். கவுன்சிலிங்க்கு சென்னைக்கு கூப்பிட்டாங்க. கிளம்பிட்டேன். கவுன்சிலிங்க்கு சென்னைக்கு கிளம்பிட்டேன். சென்னைக்கு வந்து உட்காந்துருக்கேன். கவுன்சிலிங்கில் பார்த்தா கவுன்சிலிங்கில் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது. எனக்கு என்னென்னா இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, யாராவது அந்த போஸ்டிங் எடுத்துக்கிட்டாங்கன்னா எனக்கு கஷ்டமாயிடுமே. எனக்கு குட்டி பாப்பா இருக்குது, எங்கள் ஊர்லேயே போஸ்டிங் கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். கையில் எப்பவுமே சச்சரிதம் வச்சுருப்பேன். அந்த சச்சரிதத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். பாபா எனக்கு ஒரே ஒரு வேண்டுதல் தான். என் பையன் வந்து இப்போது 3 வயசு ஆகிடுச்சு, அவனை ஸ்கூலில் சேர்க்க போகிறேன். நான் வேலைக்கு போய் என்னுடைய பணத்தில் என் மகன் படிக்க வேண்டும். நான் இப்போ சச்சரிதம் படிக்கிறது, எனக்கு போஸ்டிங் எங்கள் ஊர்லேயே வாங்கி கொடுங்க, என் குழந்தை என் கூடயே இருக்கணும், எனக்கு இந்த வேலையும் அழகாக பெற்றுக் கொடுங்கள், என்னுடைய பணத்தில் என் மகனை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டு நான் சச்சரிதம் படிச்சுக்கிட்டே இருக்கேன். என் கண்கள்லேருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்குது. பக்கத்தில் ஒரு அக்கா என்னை திரும்பி பார்த்து ஏமா அழுவுறேன்னாங்க. அவங்கள்ட்ட ஃபுல் மேட்டரையும் சொன்னேன். நீ நம்பிக்கையோடு சச்சரிதம் படிக்கிற இல்லை, பாபா உன்னை கைவிட மாட்டார்னாங்க. எனக்கு அந்த அக்காவை பார்க்கல, நான் பாபாவை தான் பார்த்தேன். கரெக்டாக என் டர்ன் வந்தது. சச்சரிதம் உள்ளே வச்சுட்டு உள்ளே போனேன். அது வரைக்கும் அந்த இடத்த யாரும் கேட்கவே இல்லை. எங்கள் டிஸ்ட்ரிக்ட் இடத்த காலியாகவே இருந்தது. அந்த இடம் ஓப்பன்லேயே இருந்தது. நான் கேட்ட உடனே எனக்கு கொடுத்துட்டாங்க. அற்புதமாக வெளியில் அந்த 6 ரோடு வந்து மயிலாப்பூர் பாபா கோயிலில் பாபாவின் பாதத்தில் வச்சுட்டு போய் ஜாயின் பண்ணிட்டேன். இன்று என் மகன் பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறான். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் சகோதரிக்கு. பாபா இதோட நிப்பாட்டில், அதாவது இருளில் தான் இருக்கிறோம், எங்களை காப்பாற்ற யாரும் இல்லைன்னு நினச்ச சகோதரிக்கு எப்படி வழிகாட்டி எப்படி கொண்டு வந்துட்டார் பாருங்கள். அற்புதமாக சொந்தக்கால் நிற்க வைத்து விட்டார் சாய்நாதர். இப்படி விட்டுருவாரா? இல்லை, பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள்.
உறவினர்கள்லாம் சொல்கிறாங்க, அம்மா நீ வேலை கிடச்சிருச்சு, குழந்தை ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான், உனக்கு இன்னொரு திருமணம் பண்ணிக்கோ, நீ சின்ன பொண்ணு அப்படிங்கிறாங்க. சகோதரி எங்கள் அப்பா சொன்னால் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அப்பாவிடம் இதற்காக 9 விளக்கு பூஜை பண்ணேன்னா, ஒரு வியாழக்கிழமையும் ஒரு விளக்கு இன்க்ரீஸ் பண்ணுற பூஜை நம்ம சேனலில் சொல்லியிருக்கீங்க. பாபா எனக்கு நல்வாழ்க்கை நீங்கள் கொடுப்பீங்கன்னா அதை எனக்கு அமைத்து கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பூஜையை பண்ண ஆரம்பித்தேன். ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். 8வது வாரம் 8 விளக்குகள் ஏற்றி முடித்தேன். எனக்கு அற்புதமாக திருமணம் ஃபிக்ஸ் ஆனது. எங்கள் குடும்பத்திலே ஒரு அற்புதமான மணமகன் கிடைத்தார். என்னை திருமணம் செய்து கொண்டார். 9வது வியாழக்கிழமை நானும் என் கணவரும் சேர்ந்து அந்த விளக்கு பூஜையை பண்ணோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். நம்பிக்கையோடு பூஜையை செய்யும்போது, நான் மீண்டும் திரும்ப சொல்கிறேன், நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்து கொள்ளும்போது சாய்நாதரின் ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்கும். சகோதரி இதோடு நிப்பாட்டில் அற்புதமாக எனக்கு திருமண வாழ்க்கை பிரமாதமாக போச்சு. நான் அப்பாட்ட தான் கேட்டேன், அப்பா எனக்கு ஒரு 2வது தாய்மை பரிசை தாருங்கள் என்றேன். எனக்கு பாபா அருளாசியில் வழங்கினார். ஒரு மகாலட்சுமியை கொடுத்தார் சாய்நாதர். பாருங்கள் எப்படி ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். இது நமக்கு எதற்காக இன்றைக்கி சொல்ல வச்சுருக்காருன்னா, இந்த கேள்வியை யார் கேட்டிருக்காங்கன்னு பாபாவுக்கு தெரியும் இல்லையா? நிறைய சகோதரிகள் இந்த கேள்வியை கேட்டிருப்பீங்க. நாங்கள் இருள் இருக்கிறோம், நாங்கள் வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம்ன்ற கேள்வி பாபாட்ட நிறையா பேர் வச்சுருப்பீங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் பதில் சொல்லியிருக்கிறார் சாய்நாதர். சகோதரி சுகன்யாவின் அற்புதத்தின் மூலம் நான் யாரையும் சும்மா விட்டுற மாட்டேன், உங்கள் அத்துணை பேரையும் வாழ வைப்பேங்கிறத பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர். அதனால் நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள். பாபா சொல்கிற மாதிரி பூர்வ ஜென்ம பந்தம் இருந்தால் மட்டுமே நீ என்னை அணுக முடியும்னு பாபா சொல்கிறாரு இல்லையா? நம்ம அத்தனை பேரும் கொடுத்து வைத்தவர்கள் இல்லையா? அவரை வணங்குவதற்கே அவருடைய ஆசீர்வாதம் வேணும். அதானே சொல்கிறார் பாபா. அற்புதமாக சொல்லுகிறார். நீங்கள் 3 அற்புதங்கள் 4 இல்லையா? அந்த இலங்கை சகோதரியோடு சேர்த்து 4 அற்புதங்கள் நமக்கு என்ன அமர்க்கலப்படுத்தினார் இல்லையா? சகோதரி ஜெயந்தி அவர்கள் 2 டெஸ்ட்டுமே அப்நார்மல், ஒன்றும் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறாங்க மருத்துவர்கள். இதெல்லாம் யாரால முடியும்? சாய்நாதரால் மட்டும்தான் முடியும். 7 கடல் தாண்டி இருந்தாலும் பாபா வருவார் இல்லையா? ஓடி போயிட்டார் சகோதரியை காப்பாற்றுறதுக்காக. அடுத்து என்ன அமர்க்கலாம் எல்லாம் நிரோஷிக்க, பாபா நான் ஓட்ட மாட்டேன், நீங்கள் தான் ஓட்டணும், எனக்காக எனக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுங்கள். அற்புதமாக பெற்றுக் கொடுக்கிறார். சகோதரி கௌரி அவர்கள் நம்பிக்கையோடு சச்சரிதத்தில் பதில் கேட்கிறார்கள். பாபா எனக்கு பதில் சொல்லுங்கள். அற்புதமாக பதில் சொல்கிறார். அத்தியாயம் 11 காண்பித்து பதில் சொல்கிறார். அடுத்த சுகன்யா சகோதரி அற்புதத்தின் மூலம் லட்சக்கணக்கான சகோதரிகளின் கேள்விக்கு பதில் கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். நான் உங்கள் யாரையும் கைவிட மாட்டேன், உங்களை வழிநடத்த தான் நான் இருக்கிறேங்கிறத பிரமாதமாக உணர்த்தி இருக்கிறார் சாய்நாதர். இப்படி பிரமாதமாக அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் ஆசீர்வாத மழையில் நம்மை நனைய வைத்திருக்கிறார். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அடுத்த எபிசோடு பாருங்கள். 3 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் அமர்க்கலப்படுத்துகிறார் சாய்நாதர். அந்த அற்புதங்களை தரிசனம் செய்திருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கி பிரார்த்தனை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த இயற்கை சீற்றங்கள் வேண்டாம் பாபா, இதற்காகத்தான் பிரார்த்தனை. நம்ம எல்லாருமே ப்ரேயர் பண்ணுவோம். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம், சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.